Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. وإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பெருங்கருணையால் இன்றைய தினம் மீண்டும் நாம் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்விக்கான இந்த ஒன்று கூடலை அங்கீகரித்து இதன் மூலம் உள்ள அனைத்து நன்மைகளையும் நம் அனைவருக்கும் தந்தரல வேண்டும் என்ற துஆவுடன் இந்த நினைவூட்டலை துவங்குகிறேன். பொருளாதாரமும் இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் என்ற தலைப்பில் கருத்தை கொண்டு ஒரு தலைப்பை தந்திருக்கிறான். பொருளாதாரம் என்பது ஒரு இபாதத் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ஃபதுல் தான் இந்த பொருளாதாரம். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. பொருளாதாரத்தை அல்லாஹ் ஃபதுல்னு சொல்கிறான், சிறப்பு, அவன் வழங்கக்கூடிய ஒரு அருள்கொடை. அதை நாடியவனுக்கு அல்லாஹ் வழங்குறான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொருளை தேடுவது அல்லாஹுடைய சிறப்பை தேடுவது, அல்லாஹுடைய அருளை தேடுவது என்ற அடிப்படையில் தான் அதுக்கான பல்வேறு விதமான சட்டதிட்டங்களை மார்க்கம் இந்த பொருளாதாரத்தில் வகுத்திருக்குது. இந்த பொருளாதாரங்கிறது தொழுகையை போன்று, நோன்பை போன்று, வேறு இபாதத் மற்ற சட்டதிட்டங்களை போன்று இதுக்கு பல்வேறு விதமான வழிகாட்டல் நமக்கு மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணம், அதுக்கான முக்கியத்துவம் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம முதல் விஷயம், பொருளாதாரத்தை பரவலாக சொல்கிறது மாதிரி இது மறுமையிலிருந்து தூரமாக்கக்கூடியது, இது இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு மட்டும் உரியது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையிலிருந்து நாம் முதல்ல வெளியே வரணும். இது முதலாவது செய்தி. இதுதான் மார்க்கத்தில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கான செய்தியாக நம்ம சொல்கிறோம். எனவே இது ஒரு இபாதத். ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அல்லது கடையை திறக்கிறாங்க, அல்லது விவசாயம் பண்ணுறாங்கண்டா அவர் ஒரு மகத்தான நல்லறத்தை செய்கிறதுக்காக போய்கிட்டுருக்கார். அவர் ஒரு பெரிய நல்ல பணியை செய்கிறார், அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை செய்கிறார். இது இபாதத், இதுக்கான கூலி அவருக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல மனசில் ஆழ பதியணும். இந்த இபாதத்துங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன வட்டத்தோடு பள்ளியோடு நிப்பாட்டுறது இஸ்லாம் கிடையாது. ஈமானுடைய கிளைகள் நமக்கு தெரியும், 70க்கும் அதிகமான கிளைகள் இருக்குது. அந்த 70க்கும் அதிகமான கிளைகளில் ஒன்று, அடிப்படையான இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று ஜக்காத். அடிப்படையான கிளைகளில் ஒன்று. ஜக்காத்தை மறுத்தவன் இஸ்லாத்திலேருந்து முர்த்தத்தை வெளியே போயிடுறான். அதோட ஒட்டி நிற்கக்கூடியது சதக்கா. அது முழுக்க பொருளாதாரத்தோடு தொடர்புடையது. இஸ்லாமிய கட்டளைகளில் ஒன்று அறப்போர். அது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது, உயிரும் பொருளும் இணையாக உள்ளது.
இஸ்லாமிய சட்டத்திட்டத்தில் ஒன்று அவர்களை சார்ந்தவர்களை காப்பாற்றுறது, அது பொருளாதாரத்தோடு உள்ளது. திருமண பந்தம் கடமை. அந்த பந்தம் கடமையாகிறதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய தகுதியில் ஒன்று பொருளாதாரம். எவ்வளோ ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இணைச்சி வச்சுருக்கான்னு பாருங்கள். திருமணம் கடமை, அதில் ஒரு பந்தத்தில் ஒன்று பொருளாதாரம். இல்லைன்னா மனிஸ்ததா மின்குமுல் பாஅத்த ஃபல்யத்தஸவ்வஜ், யாருக்கு பாஅ சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் பண்ணட்டும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பான்னா என்ன? உடல் ரீதியான பலமும் இருக்கணும், செலவழிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கணும். குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அலல் மௌலூதி லஹு ரிசுக்குஹுன், குழந்தையை பெற்றெடுத்துட்டா அவங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கறது அவர் மேலே கடமையாகி போயிடுது. அவருக்கு உறைவிடம் இருக்க இடம் கொடுக்கறது கடமையாகி போயிடுது. வாரிசுரிமை சட்டம் முழுக்க பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கான ஏராளமான வசனங்களை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வச்சுருக்கிறான். இப்படி ஒரு முக்கியமான ஒரு துறையை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி, ட்ரெஸ்ஸுக்காக வேண்டி, வீட்டுக்காக வேண்டி நம்ம சம்பாதிக்கிறோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் ரெண்டாவது பட்சமாக்குறது நம்ம மேலே நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறுங்கிறத விளங்கிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஓதி காமித்த அந்த வசனங்களில் நீங்கள் எல்லாம் ஓதக்கூடிய சூரத்து நபா அம்ம யத்தஸாஅலூன் அப்படிங்கிற சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வஹலக்னாக்கும் அஸ்வாஜா வஜஅல்னல் லைல வஜஅல்னன் நஹார மஆஷா வஜஅல். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது என்ன சொல்கிறான்? வஜஅல்னல் லைல லிபாஸ். அதுக்கு முன்னாடி வஜஅல்னன் மஆஷா வஜஅல்னல் லைல லிபாஸ் மஆஷா. இதனுடைய தொடரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய தொடரை பாருங்கள். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, அதான் தொடர். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, தூக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி தர்றேன். எவ்வளோ பெரிய முக்கியமானதுன்னு வச்சுக்கிறேங்க. தூக்கமே எதுக்குன்னா நீங்கள் அடுத்த நாள் ஓடணுங்கிறதுக்கான ஆரோக்கியத்தை பெறுறதுக்குன்னு எல்லாம் அங்கே சொல்கிறான். எதுக்கு அந்த தூக்கத்தை எல்லாம் தர்றான்? காலையில் எந்திரிச்சு வஜஅல்னா அல் மஆஷ் தேடி நீங்கள் போகிறீங்கள, நஹார் பகலில் நீங்கள் ரிசுக்கை தேடி போகும்போது உத்வேகமாக, சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக பொருளாதாரம் மீட்டணுங்கிறதுக்கு தான் இரவை அல்லாஹ் ஓய்வெடுப்பதற்காக வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ்வுடைய நோக்கத்தை பாருங்க. அப்போ நோக்கம் என்னங்க? ஓய்வுங்கிறது இல்லை. ஓய்வுக்கு பின்னணியில் ஒரு ஓட்டம் வேணும் மனுஷனுக்கு. அந்த பொருளாதாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், தொழுகைக்குன்னு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு ஓடிடுங்க. தொழுகை முடிச்சிருச்சுன்னா ஜும்மா தொழுகை, இதா குதியத்தி ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்து வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். இதா நூதிய லிஸ்ஸலா, தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க. தொழுது முடித்ததுக்கு பிறகு பள்ளிவாசல் அங்கே இருக்கிறதுக்கான நிலை அங்கே இருக்கக்கூடாது. ஃபப்தகு வன்தஷிரு, வெள்ளைக்கு புறப்பட்டு போய் தேட ஆரம்பிச்சிருங்கிறாங்க. அப்போ ஒரு உத்வேகம் ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதார சிந்தனையை குர்ஆன் தருதுங்கிறத நம்ம முதல் கட்டமாக விளங்கிக் கொள்ளணும்.